सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणम्। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने। सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியருடைய விவேக சூடாமணி என்ற நூலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இது வரைக்கும் 42 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். கடந்த விளக்க உரையில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு சீடனாகப்பட்டவன் தன்னுடைய குரு முன்னிலையில் தன்னுடைய மனக்குறைகளை அவர் தெரிவிக்கிறார். அப்படி மனக்குறைகளை அவர் தெரிவிக்கும் பொழுது எந்த மாதிரியான மனக்குறைகளை தெரிவிக்கிறார், அது எப்படி தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி அவர் தெரிவிக்கும் போது 2 விதமான குறைகளை அவர் தெரிவிக்கிறார். இந்த குறைகள்ங்கிறதுல ஒன்று இந்த பிறவி கடலை தாண்டி நீந்தி கடக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல. இன்னொன்று மரணம்ங்கிற பயம் என்ன வாட்டுது. இந்த 2 விஷயங்களை முன்னெடுத்து தான் அவர் தன்னுடைய குரு கிட்ட முறையிட்டு இதற்கு எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பிறவி கடல் அதை கடக்கிறது அப்படின்னும் போது அந்த பிறவி கடல் எப்படிப்பட்ட துன்பமா இருக்குது அப்படிங்கிறத அவர் ரொம்ப அந்த துன்பத்தை பயங்கரமா வர்ணனை செய்கிறார். எப்படி வர்ணனை செய்கிறார்னா, ஒரு காட்டு தீயில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த காட்டு தீயிலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப அரிது. அந்த காட்டு தீ ரொம்ப கொடூரமா நமக்கு அனலை கொடுக்கக்கூடியது. அந்த காட்டு தீயை வீசக்கூடிய காற்றானது ரொம்ப அளவுக்கு அதிகமாக தூண்டி விட்டுரும். அப்போ அணைக்க முடியாத இருக்கக்கூடிய அந்த காட்டு தீயில சிக்கிக்கிட்டவன் போல நான் இப்போ இந்த பிறவிங்கிற துன்பக்கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல. இன்னொன்று, நிச்சயமா நான் மரணம்ங்கிறத அடைய போகிறேன். அந்த மரணத்திலிருந்து நான் தப்பிக்கிறது எப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு திரைப்படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்தில் அவர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு வீட்டில் ஜாயின் பண்ணியிருப்பார். அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா சுயநலம் பிடித்தவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய இன்பத்திற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே திருடக்கூடியவர்களாகவும் மறைக்கக்கூடியவர்களாகவும் ஏமாற்றக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகளெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு நிலையில் அங்கே இருப்பார். அதில் ஒரு சின்ன ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் இவர் அந்த குழந்தைகளை காட்டுக்கு கூட்டிட்டு போகிறார். காட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது போகிற வழியில் ஒரு யானை ஏதோ ஒரு முள் தைத்து அது கீழே படுத்துட்டு இருக்குது. அதால் அந்த வழியில் தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த முள்ளை அந்த யானையுடைய காலிலேருந்து எடுத்து அதுக்கு ஒரு பச்சிலை வச்சு கட்டி அதை காப்பாற்றுறாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. மான்களை பார்க்குறாங்க, பறவைகளை பார்க்குறாங்க. நிறைய விலங்குகளை பார்க்கும் பொழுது அங்கே குரங்கு ஒன்று வருது. அந்த குரங்கை பிடிக்கணும்னு 2 சிறுவர்கள் ஆசைப்படுறாங்க. அப்புறம் அதை பிடிக்கப்போ அந்த 2 சிறுவர்களும் குறும்புத்தனமாக என்ன பண்ணிடுறாங்க, அதனுடைய வாலில் துணியை கட்டி அதை கொளுத்திடுறாங்க. அந்த குரங்கு என்ன பண்ணும், நமக்கு தான் தெரியும். லங்கையில் ஆஞ்சநேயர் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அது போல் அது என்ன பண்ணுது, இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி அந்த தீயை வளர்த்து விட்டுருது. எல்லா இடங்கள்லையும் தீ சுற்றி இவங்க மாட்டிக்கிட்டாங்க. நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. எல்லா விலங்குகளும் அவங்கள போலவே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த நேரம் பார்த்து அவர்கள் ஏற்கனவே காப்பாற்றின அந்த யானை அந்த பக்கமாக வருது. இவங்க துன்பப்படுறதை பார்த்து அது நதியிலிருந்து நீரை எடுத்து பீச்சி அடித்து அந்த தீயை அணைச்சி இவர்களெல்லாம் காப்பாற்றுறது. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்மை ஒன்றை செய்தீர்கள் நன்மை விளைந்தது, தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்ததுன்னு அந்த ஒரு சாங் வரும். இது ஒரு கார்ட்டூன் மாதிரி வடிவமைச்சு ரொம்ப அழகாக இதை வெளிப்படுத்தியிருப்பாங்க.
அப்போ அந்த காட்டுத்தீயில சிக்குண்டவர்கள் அவர்கள் செய்த அந்த துர்கர்மாவின் காரணமாக எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய நன்கர்மாவின் காரணமாக எப்படி அவர்கள் காப்பாற்றப்படுகிறார் தத்ரூபமா ஒரு சின்ன ஒரு சாங்லேயே வந்து ஒரு கார்ட்டூன் மூலயமா நமக்கு விளக்கியிருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது பாருங்க. ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம இந்த காட்டுத்தீங்கிறத வந்து நம்ம கண்ணில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எங்கேயோ நியூஸ்ல தான் கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய கொடூரம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதை வந்து சுவாமி நமக்கு ஒரு உதாரணமாக காட்டி நம்ம இந்த பிறவிங்கிற துன்பம் எப்படிப்பட்டதுங்கிறத நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதனுடைய அந்த வேதனையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. ரெண்டாவது, மரண பயம். இந்த உலகத்துல மரணம்ங்கிறத பத்தின பயம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அவங்க பிறந்ததுல இருந்து அவங்களுடைய வாழ்நாள்ல தன் கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், அப்படி இப்படின்னு இருக்கிற நிறைய பேர்கள், தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற அந்த பெரியவர்கள் எல்லாரும் இறக்கிறத பார்த்துக்கிட்டே வராங்க. இன்னைக்கு நல்லா இருந்தாங்க, நாளைக்கு திடீர்னு போயிடுறாங்க. நல்ல திடகாத்திரமா இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க. நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த உலகத்துல. அவரவர்களுடைய கர்மாப்படி எந்த நேரத்துல அவர்கள் இருக்கிறார்களோ அந்த நேரத்துல அவங்க இறந்து தான் போறாங்கிறத எல்லாருமே நிதர்சனமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மரணம்ங்கிறது யாராவது தவிர்த்து இருக்கிறாங்களான்னா சகஜ வாழ்க்கையில நம்ம யாரையுமே அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படிங்கிறத வந்து நம்ம சீடன் வந்து தேடிட்டு அதற்காக இந்த குரு கிட்ட வந்து முறையிடுறார். அப்போ முறையிடும் பொழுது அவர் எவ்வளவு துன்பத்துல இருந்து தன்னுடைய நிலையை தன்னுடைய குரு கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த குரு, இது சம்பாஷணை, சீட குரு சம்பாஷணையாக இருக்கு. இப்போ குரு கிட்ட சீடன் வந்து தன்னுடைய மனக்குறைய சொல்லிட்டார். இனி அடுத்து வர ஸ்லோகங்கள்ல அவருக்கு குரு என்ன சொல்ல போகிறார், திரும்ப குரு அவருக்கு என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அந்த ஞானியாகப்பட்டவன் எப்படி இருக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஞானி பாதுகாப்பை விரும்புவனும் மோட்சத்தில் நாட்டம் உள்ளவனும் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கும் சாதுவும் அடங்கிய மனம் உடையவனும் சம முதலிய நற்பண்புகள் உடையவனுமாகிய அவனுக்கு தத்துவ உபதேசத்தை கருணையாலே செய்வார் அப்படின்னு குருவை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு நெக்ஸ்ட், மா பைஷ்ட வித்வம் ஸ்தவ நாஸ்த்யாபயஹ சம்சார சிந்தோஸ்தரணேஸ்து பாயஹ ஏனைவ யதா யதயோஸ்ய பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்திசாமி. இங்க எப்பொழுதுமே ஒரு துன்பத்துல வந்து ஒருத்தவங்களை நம்ம அணுகும் பொழுது அந்த அணுகிறவங்கள் கிட்ட அவங்க எந்த விதமான துன்பத்துல இருக்கிறாங்கன்றத பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். பொதுவா இதுதான் நியதி இல்லைங்களா? இங்க வந்து சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மா பைஷ்ட அப்படின்னா முதல்ல அவனுடைய துன்பத்தை போக்குறதுக்கு முதல் வார்த்தை பயப்படாதே. மா பைஷ்ட அப்படின்னா பயம் கொள்ள வேண்டாம், பயப்படாதே. வித்வம் கற்றுணர்ந்தவனே, உனக்கு அழிவு இல்லை, பிறவிக்கடலை கடப்பதற்கு வழி இருக்கிறது. எந்த வழியில் பிறவிக்கடலை கரையை முனிவர்கள் அடைந்தார்களோ அந்த வழியே உனக்கு காட்டி தருகிறேன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. அப்போ முதல் வார்த்தை குரு கிட்ட இருந்து என்ன வார்த்தை வருது பாருங்க, பயப்படாதே. பயப்படாதேன்னா அபயம் கொடுக்கிறார். உனக்கு பயம்ங்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன, என்கிட்ட நீ ரெண்டு விஷயங்களை நோக்கி வந்துட்ட, அதுல உனக்கு பயம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, உனக்கு வழி தெரியாம தவிக்கிற. இப்போ இந்த நேரத்துல சுவாமி வந்து ஏற்கனவே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா பிரம்ம நிஷ்டையில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. பிரம்ம நிஷ்டையில இருக்கிறவங்க பிறவி கடலை கடந்துட்டாங்க. இந்த ஜெகத்தே வந்து பொய்ன்னு உணர்ந்த நிலையில இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தனுடைய அறியாமை தான் அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்துல தெரிஞ்ச நிலையில இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கலாம், அப்பா நீ நினைக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இதெல்லாம் அவனுடைய அறியாமையினால ஏற்படுது, லோகமே பொய், மரணம்ங்கிறதும் பொய், உனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு நேரடியா அவர் உபதேசத்தை ஆரம்பிக்கல. நேரடியா உபதேசத்தெல்லாம் அவர் ஆரம்பிக்கல. ஏன்னா ஒருத்தன் மனம் வந்து கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நேரடியாக அவருக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கிற பொழுது அவர் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவா இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் நடந்தது நான் சொல்றேன். நான் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து ஒரு கோயிலுக்குள்ள போய் உட்காந்து சும்மா விசாரம் பண்ணலாம் அப்படின்னு தியானம் பண்ணலான்னு உட்காந்துட்டு இருக்கும்பொழுது மதிய வேலை ஒரு மணி நேரம், 1 மணி இருக்கும். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு
அன்பர் வரார். நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்தார். நாங்கள் இங்கே அந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் அவர் பொறுமையாக யோசிச்சு பார்த்துட்டு, சுவாமி சாப்பிட ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டார். எங்கள் கூட இருந்தவர் வந்து இந்த விஷயத்தில் பேசுறதுல ரொம்ப ஆர்வம் உடையவர். அவர் உடனே ஒரு ஆள் வந்திருக்காருன்னு சொல்லி இந்த ஆன்மீக விஷயங்களை பற்றிலாம் அதிகமாக அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். வாழ்க்கையில் நம்ம வந்து நமக்கு ஞானம்தான் முக்கியம், ஞானத்தில் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த அறியாமைகள்லாம் நீக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்களை அவர் பேசுகிறாரு. ஆனால் அங்கே வந்து உட்காந்துருக்கிறவர், சாமி பசி எனக்கு காது அடைக்குதுங்க, ஏதாவது ஒரு பிஸ்கட் பொட்டலமாக கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறேன். எனக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. யோசிச்சு பாருங்க, அவருடைய மனநிலை, அவர் வந்து அவருக்கு காது அடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? பேசுறதே காதுல சரியா விழல, அந்த அளவு கொடூரமான ஒரு பசியில இருக்கிறார். அவர்கிட்ட நாம வந்து வேதாந்தம் பேசினாவோ அல்லது ஞானத்தை பத்தி பேசினாவோ அவரால் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில இருப்பார் அவர். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து அதை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இங்க வந்து சீடனாகப்பட்டவன் அவர் ஏன் வித்வன் அப்படின்னு சொல்றாருன்னா, கட்டுணர்ந்தவன். வித்வன்னா கட்டுணர்ந்தவனே அப்படின்னு அழைக்கிறாரு. ஏன் அழைக்கிறாரு? அவன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, இந்த உலகத்துல பத்தின எது நிலையானது எது நிலையற்றதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்கள்லாம் நிலை இல்லாததுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். எது நிறைவான இன்பம், எது வந்து நமக்கு வந்து நீங்காத இன்பம்ங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அப்போ அவன் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே அவனுடைய புத்தி கூர்மை விளங்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் பயத்துல இருக்கிறான். இப்போ மரணம் எனக்கு வந்துடும், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எந்த நேரம் வேணாலும் வரலாம் இல்லையா மரணம். பின்ன அவனுக்கு வந்து பிறவி கடலை கடக்கிறதுக்கு வழி தெரியல. அப்போ அவனை முதல்ல என்ன பண்ணணும்? அவனுடைய பயத்தை போக்குறதுக்கு முதல் வார்த்தையா பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. இப்போ பயப்படாதேன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையில என்ன அடங்கி இருக்குது? அதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு தானே அர்த்தம். மற்றவங்கள நம்ம ஏன் பயப்படாதுன்னு சொல்றோம்? பயந்து இருக்கிறவங்கள ஏன் பயப்படாத சொல்றோம்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதை தான் பயப்படாதே அப்படின்னு சொல்றோம். அடுத்த வார்த்தை, உனக்கு அழிவில்லை. தவ அப்படின்னா உனக்கு, நாஸ்தி அபாயக, அழிவு இல்லை. அப்போ பய அப்படிங்கிறதுல இருந்து அபாயம், பயத்திலிருந்து உனக்கு வந்து நீக்க வந்து என்ன பண்ணணும்? அபயம் கொடுக்கணும். அது வந்து இங்க உனக்கு அழிவுங்கிறது இல்லைங்கிறத முதல்ல சொல்றார். பயப்படாதேன்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துறாரு. உனக்கு அழிவு இல்லப்பா. அப்பனா என்ன அர்த்தம்? அவனுக்கு வழி தெரியாம வந்திருக்கிறான். இவர் வழி தெரிஞ்சவர். இவர் ஏற்கனவே அந்த வழியில சென்று மரணத்தை தவிர்த்தவரா இருக்கிறார். அது தெரிஞ்சுதானே அவன் குரு கிட்ட வந்திருக்கிறான். அப்ப இவர் என்ன சொல்றாரு? முதல்ல பயப்படாத, உனக்கு அழிவு கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? உனக்கு மரணம்ங்கிறது இல்லை. சம்சார சிந்தோ, பிறவி கடலை தரணே கடப்பதற்கு அஸ்தி உபாயக. உபாயம்னா வழி, அஸ்தினா இருக்கிறது. அதுக்கு வழி இருக்குதுப்பா. எடுத்த உடனே அவர் வந்து உபதேசங்கள் எல்லாம் ஆரம்பிக்கல. பயப்படாத, உனக்கு அழிவே கிடையாது. இந்த மரணத்தை கடப்பதற்கும் சரி, இல்லை இந்த சம்சார கடலை கடப்பதற்கும் ஒரு உபாயம் இருக்குது. அந்த உபாயம் எப்படிப்பட்டது? ஏன ஏவ, எதனால், யதா யதையோ, முனிவர்கள் எப்படி அடைந்தார்களோ, அஸ்யபாரம், எப்படி எந்த விதமான கரையை? பிறவி கடல். அது வந்து எப்படிப்பட்ட பிறவி கடல் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே பார்த்து ரொம்ப கொடூரமான துன்பமுடைய ஒரு பிறவி கடல்னு சொன்னோம். அந்த கரையை கடந்தவர்கள் ஏதோ ஒரு வழியை பின்பற்றி தானே அடைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் தம் மார்க்கம் ஏவ, அந்த வழியையே தவ நிர்தி சாமி, உனக்கு காட்டி தருகிறேன். அப்ப ஏற்கனவே இந்த பூமியில இருக்கக்கூடிய நிறைய முனிவர்கள் எல்லாம் இது போல இந்த பிறவி கடலையும் கடந்திருக்கிறாங்க, அழிவில்லாத நிலையும் அடைஞ்சிருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு உபாயத்தை பயன்படுத்தி தானே அடைஞ்சிருப்பாங்க. அந்த உபாயத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கவலைப்படாத, உனக்கு அழிவே கிடையாதுன்னு முதல்ல அவனுடைய மனதை வந்து தேட்டுறாரு. அப்போ உடனே முதல்ல எடுத்தோடனே பயப்படாதேன்னு அவர் சொல்றார். அவன் நம்பி வந்துட்டான், நீங்களே சரணாகதின்னு வந்தாச்சு. அப்போ ஒரு முதல் வார்த்தையே பயப்படாதேன்னு சொன்ன உடனே அவன் மனசுல என்ன நடக்கும்? நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், இந்த இடத்துல லேசா அப்படியே சுறுசுறுன்னு லேசா வலிச்சுக்கிட்டே இருக்கு,
டாக்டர்கிட்ட போனவுடனே அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. ஏதோ டெஸ்ட் எடுத்து இசிஜி எடுத்து பார்க்குறாரு, எக்கோ எடுத்து பார்க்குறாரு, எல்லாம் எடுத்து பார்த்துட்டு பயப்படாதீங்க ஒன்றும் இல்லைன்னு. அவர் எந்த நோயின்னு சொல்லவே இல்லை. முதல்ல என்ன சொல்கிறாரு? பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை. இப்போ உடனே நம்ம அது வரைக்கும் பதட்டத்தில் இருந்தவங்க, ஏதோ நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, அது ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ பயந்து கிடக்கிற நிலையில அந்த டாக்டர் முதல்ல என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ அதுக்கான ஒரு வழியை நமக்கு சொல்றாரு. அப்போ முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பயத்தை தணிக்கும் விதமா ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு வழி இருக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்க முடியும். அதை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவினுடைய அப்ரோச் வந்து அப்படி இருக்கு. அந்த குருங்கிறவங்க நமக்கு அபயம் அளிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னும் பொழுது வந்து நிற்கிறவங்களுடைய மனநிலையை புரிந்த நிலையில இருக்கிறாங்க அவங்க. அப்போ இதை வந்து நஹி கல்யாண கஷ்யத் துர்கதின் தாத கஷ்யதின்னு பகவத்கீதையில பகவான் வந்து இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து துன்பப்பட்ட நிலையில எனக்கு இது ஒண்ணுமே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, முன்னாடி நிற்கிறவங்களாம் என்னுடைய உறவினர்கள் பந்துக்கள், இவங்களை போய் நான் எப்படி கொள்றதுன்னு அவன் தவிச்சு நிற்கிறான். எனக்கு வேண்டாம், நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், எனக்கு மொத்தத்தில் இதுலேருந்து விடுபடுறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? நல்லதை செய்பவன் ஒருபொழுதும் கெட்ட நிலையை அடைய மாட்டான் என்பது நிச்சயம்னு அந்த ஸ்லோகத்துல சொல்றார். நல்லதை செய்பவன் ஒருபொழுதும் கெட்ட நிலையை அடைய மாட்டான் அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல அவன் நல்லதை நாடி வந்துட்டான். அப்போ குரு அவனுக்கு ஒரு வழி இருக்கு, நீ கவலைப்படாத, உபாயம் இருக்குது, நான் சொல்றபடி நீ கேட்டனா எல்லா முனிவர்களும் இதுவரைக்கும் இருந்த இந்த ஞானத்தை நேடி வந்தவங்க எப்படியெல்லாம் வந்து முக்தி அடைஞ்சாங்களோ அந்த வழியை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அஸ்தி உபாயோ மகான் கஷ்டித் சம்சார பயநாசனஹ தேன தீர்த்வா பவாம் போதிம் பரமானந்தம் ஆப்சயசி. சம்சார பயத்தை போக்குவதற்கு சிறந்ததொரு உபாயம் உள்ளது. அந்த உபாயத்தை கொண்டு பிறவி கடலை கடந்து பரமானந்தத்தை அடைவாய். அப்போ பாருங்க, பரமானந்தம் ஆப்சியசி, ஆனந்தம்னா அவன் வந்து மனநிறைவு அப்படிங்கிறதுலையே இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய மனநிறைவாகப்பட்டது தற்காலிகமானதுன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அது வந்து அனித்தியம், நிலையானது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப நிலையான இன்பம் எது, நிலையான ஆனந்தம் எதுன்னு தேடி வந்திருக்கிறான். அப்ப நிலையான ஆனந்தம் அப்படிங்கிறத தேடி வர்றவனுக்கு அவர் சொல்றாரு, பரமானந்தம், எல்லா ஆனந்தங்களுக்கும் மேலாகிய அந்த பூரணமான அந்த நிறைவுங்கிற அந்த ஆனந்தம் உனக்கு கிடைக்கும், கவலைப்படாத. நீ துன்பத்தில் இப்ப இருக்கிற, உனக்கு வேண்டியது என்னது? பூரண மன நிறைவு, நித்தியமான நிறைவா இருக்கணும். அதுவும் அந்த ஆனந்தம் தான் உனக்கு வேணும் அப்படின்னு நீ கேட்டு வந்திருக்க. அதுக்கு வழி இருக்கு, பயப்படாத, அதுக்கு உபாயம் இருக்கு. சம்சார பயநாசனக, சம்சார பயத்தை போக்குவதற்கு மகான் கஷ்டித், சிறந்ததொரு, மகான்னா மேன்மை பொருந்திய சிறந்த, கஷ்டித் சிறந்ததொரு, அஸ்தி உபாயோ உபாயம் உள்ளது. உபாயனா உபாயம், அஸ்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம். தேன அந்த உபாயத்தை கொண்டு தீர்த்த பவ அம்போதிம் பிறவி கடலை கடந்து பரமானந்தம் ஆப்யசி, பரமானந்தத்தை நீ அடைவாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த 10ஆம் அவன் தசமன் கதைங்கிறத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ தசமன் கதைங்கிறது என்னன்னா, ஒரு 10 பேர் வந்து ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த ஆற்றுல கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க இறங்கி கடந்து அந்த பக்கம் வந்துட்டாங்க. வந்துட்ட எண்ணிக்கை பார்க்கலாம், 10 பேர் இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னங்கிறவர் என்ன பண்றாரு, தன்னை விட்டுட்டு மீதி எல்லாரும் எண்ணுறாரு. 9 பேர் தான் இருக்கிறாங்க. இப்படி திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரும் எண்ணும் போது தன்னை விட்டுட்டு எண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு ஆள் காணோன்னு ஒரு பயம் வந்துடுது. ஒன்று தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கணும், இல்லை அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, பதட்டத்தோடு இருக்கிறாங்க, ஒரு ஆள் காணோமே அப்படின்னு. அப்போ அந்த வழியாக வரக்கூடிய ஒரு சாது வந்து இவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு, அப்போ நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றார், முதல்ல பயப்படாதீங்க 10ஆம் அவன் இருக்கிறான். அப்போ அவங்கேயும் பாருங்க, இது எதுக்காக இந்த கதை சொல்லப்படுதுன்னா, முதல்ல அவர்களுக்கு அந்த மன பயத்தை போக்குறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க 10ஆம் அவன் இருக்கிறான்
அவர் யாருன்னு என்னெல்லாம் வெடிச்சுலாம் சொல்லிடல. முதல்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த பயத்தை முதல்ல போக்கணும். ரொம்ப வந்து தவிப்போடு இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு முதல்ல பயப்படாதீங்க, 10ஆம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது எப்படி எண்ணணும்னு சொல்லி 9 வந்து 10வது நீ உன்னை பாருன்னு சொல்லி உனக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ அந்த உபதேசங்கிறது அவன் கேட்ட உடனே 10ஆம் தாண்டா அதுன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன ஆகுது, ஏற்கனவே பயப்படாதேன்னு சொல்லும்போது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்போ அது நான் தான் 10ஆம் தெரிஞ்சது அவனுக்கு என்ன ஆகுது, பயம்ங்கிறது பூரணமா போய் அவன் வந்து இப்போ எப்படி இருக்கிறான், சாந்தம்ங்கிற நிலைக்கு வந்துடுறான். அவனுக்கு அந்த அறிவு ஏற்பட்ட உடனே அந்த சாந்தம் ஏற்பட்டது இல்லையா, அந்த 10ஆம் தான் அப்படிங்கிற அந்த ஞானம் கிட்டிய உடனேயே அவனுக்கு அந்த சாந்தம் ஏற்பட்டு போகுது, மன நிறைவு ஏற்பட்டு போகுது, பூரண சாந்தம் கிடைச்சிருது அவனுக்கு. இனி 10ஆம் இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது அவர் தேடி போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை இல்லையா. அப்போ அந்த ஞானம் கிட்டிய உடனே அவருக்கு பூரண சாந்தம் கிடைத்து விடுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு உபாயத்தை தான் இவங்க நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. இப்போ முதல்ல பாருங்க, முதல்ல உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து பின்பு உபாயத்துக்கு வராங்க. வழி இருக்குது, பயப்படாதீங்கன்னு சொல்லி நமக்கு ஆசுவாசப்படுத்திட்டு, வேதாந்தர்த்த விசாரேன ஜாயதே ஞானமுத்தமம் தேனாத்யந்திக சம்சார துக்கநாசோ பவத்யனு. உபனிஷத் வாக்கியங்களின் லட்சியார்த்தத்தை ஆராய்வதால் உத்தமமான ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானத்தை தொடர்ந்து முடலும் முதிவுமாக சம்சார துக்கத்திற்கான அழிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேதாந்த அர்த்த விசாரேன, முதல் வாக்கியத்திலே வேதாந்த அர்த்த விசாரேன, உபனிஷது வாக்கியங்களினுடைய லட்சியார்த்தத்தை ஆராய்வதால். அது என்ன லட்சியார்த்தம், அர்த்தம்னா பொருள், மீனிங்னு நமக்கு தெரியுது. லட்சியார்த்தம்னா என்ன, அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் பொதிஞ்சிருக்கு. அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா லட்சியார்த்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தினுடைய பொருளை சொல்லி கொடுக்கும் பொழுது 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னா அதுக்கு நேரடியான பொருள் இருக்கும், அதுக்கு நேரடியான பொருள். பசு புல் மேய்கிறது, இதில் ஏதாவது உள்ள அர்த்தம் ஏதாவது இருக்குதா, அவன் பசு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், பசுங்கிறது ஒரு சாதுவான பிராணி. அப்போ ஒரு மனிதனை, ஒரு குழந்தைய, ஒரு பையனை குறிப்பிட்டு அவன் பசு மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், அப்போ அவன் பசுங்கிற விலங்கு கிடையாது. அப்போ அந்த வாக்கியத்துல உள்ள அர்த்தம் பொருந்திய, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விதமான பொருள் இருக்குது. நேரடியாக பொருள் கொடுக்கக்கூடிய வாக்கியங்களும் இருக்குது. இப்போ நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் என்னங்க சிங்கங்க அவரு அப்படிம்பாங்க. சிங்கங்கன்னா உண்மையில அவர் என்ன சிங்கமா, அவர் போய் ஆடு மாடுகள்லாம் அடிச்சு சாப்பிடக்கூடிய, மனிதர்கள்லாம் அடிச்சு சாப்பிடக்கூடிய நிலையில இருக்க ஒரு மிருகமா. இப்ப சிங்கம்னா என்ன, சிங்கம்ங்கிறது ஒரு ஆக்ரோஷமும் வீரமும் பொருந்திய ஒரு விலங்கு, அந்த மாதிரியான குணங்களை உடையவர் அவர் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அடைமொழியாக பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த வாக்கியங்களுக்கு உள்ளார்த்தமாக ஏதோ ஒன்று பொதிந்திருக்கிறது. அந்த அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வாக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம், இல்லைங்களா. அப்போ லட்சியார்த்தங்கிறது இந்த மாதிரி தான். உபநிஷத்துகள்ல ஆங்காங்கே சில வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்களை எடுத்து சரியாக முறையாக நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுதே அந்த உபநிஷத்தினுடைய மொத்த கருத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதை புரிந்து கொள்றது மூலமாவே நமக்கு என்ன கிடைக்குது, உத்தமம், உத்தமமான. எது உத்தமம், இருக்கிறதுலே உத்தமம் எது, ஆத்மா தான் உத்தமம். உனது ஆத்மா பற்றிய ஞானம் ஜாயத்தை பிறக்கிறது. அப்போ மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை, அதுவும் எப்படிப்பட்ட அர்த்தம், லட்சிய அர்த்தத்தை சரியான முறையில் விசாரணை பண்ணணும். அதை நேரடியாக பார்த்தா புரியாது. காலையில் கூட நம்ம சுவாமி வந்து சொல்லும்போது, ஒரு உளுந்தையும் கல்லையும் போட்டு பிரிச்செடுனா கண்ணால் பார்த்து பிரித்து எடுத்துடலாம். பாலில் தண்ணியை பிரித்து எடுக்க முடியுமா, கண்ணால் பார்த்தே இது இப்போ கலந்துருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது.
இப்போ விசாரணை பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு சில விஷயங்கள்ல விசாரணை பண்ணாதான் நம்மளால அதில் உள்ள புரிஞ்சிருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும், என்ன கலப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுபோல இங்க இந்த லட்சியார்த்தத்தை முறையான விசாரணை பண்றது மூலயமா தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி விசாரணை செய்யறதுனால உன்னுடைய ஆத்மாவை பற்றின அந்த ஞானம் கிடைக்கிறது. தேன அணு, அந்த ஞானத்தை தொடர்ந்து ஆத்யந்திக சம்சார துக்க, முதலும் ஆதி அந்த, ஆதினா முதல், அந்தன்னா இறுதி, கடைசி. அப்போ முதலும் கடைசியுமா இருக்கக்கூடிய அந்த சம்சார துக்கத்திற்கு நாசோ பவதி, அழிவு ஏற்படுகிறது. இப்ப நமக்கு எல்லா துன்பத்துக்கும் காரணமா இருக்கிறதே இந்த பிறவிதான். அதுக்கே என்ன ஏற்பட்டு போகுது? இப்போ அழிவு ஏற்பட்டு போகுது. எதனால? ஒரு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியத்தை முறையா விசாரணை பண்றது மூலயமா கிடைக்கக்கூடிய ஞானத்தினால அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மகா வாக்கிய விருத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இனி ஃபர்தரா ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த விவேக சூடாமணிலேயே 20வது ஸ்லோகத்துல நமக்கு முன்கூட்டியே ஒரு மகா வாக்கியத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அங்க அதனுடைய விளக்கத்தை முழுமையா கொடுக்கல, ஆனா அந்த மகா வாக்கியத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. பிரம்மம்ங்கிறது தான் இருக்குது, ஜெகத்து மித்யா, அது ஒரு உண்மை பொருள் அல்ல, பொய்ப்பொருள் அப்படிங்கிறத ஒரு மேம்போக்காக நமக்கு அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதனுடைய விளக்கங்கள்லாம் இனி பின் வரப்போகுது. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம நேரடியாக பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பொருள் புரிந்த மாதிரி தான் தெரியும். ஆனா அதை முறையாக விசாரணை, ஒரு குருவின் துணை கொண்டோ சாஸ்திரத்தின் துணை கொண்டோ நம்ம முறையாக விசாரணை பண்ணாம அதனுடைய உள்ளர்த்தம் நமக்கு புரியாது. நேரடியாக பார்த்தா நமக்கு ஏதோ புரிந்த மாதிரி தான் தெரியும். நான் கடவுள் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க, அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்தை உபயோகப்படுத்துறாங்க. எத்தனை பேர் அப்போ எல்லாரும் கேட்ட உடனே விடுதலை அடைஞ்சிருக்கணுமே நேரம்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற கேட்ட உடனே எல்லாரும் நான் கடவுள்னு சொன்ன உடனே எல்லாரும் விடுதலை அடைஞ்சிருக்கணுமே. யார் ஏன் எல்லாருமே இன்னும் துன்பத்தில் இருக்கிறாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்போ அந்த வாக்கியத்தினுடைய லட்சியார்த்தத்தை முறையாக ஒரு குருவின் துணை கொண்டு சாஸ்திரத்துல வேதாந்தத்துல இருக்கக்கூடிய அந்த மகா வாக்கியத்தை நாம முறையா விசாரணை பண்ணி அதன் மூலமாக பெறக்கூடிய ஞானத்தால தான் நம்ம அந்த விடுதலையை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் கடவுள்னு சொன்னா ஏதோ புரியுற மாதிரி தானே இருக்கு. ஏதாவது நான் கடவுள் ஏதோ புரியலையா? புரியுதுதான், ஆனா எப்படி நான்கிறது எப்படி கடவுளாக முடியுங்கிறத விசாரணை யாரும் சரியா பண்ணாதாலதான் அது பயன் தராம இருக்குது. அதனால அந்த விசாரணைங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்லோகத்துல இதெல்லாம் இப்ப குரு சிஷ்யன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோ முக்தேர் ஹேதூன் பக்தி சாக்ஷாத் சுதேர்கிஹி யோ வா ஏதஸ்வேவ திஷ்டம் யமுஷ்ய மோக்ஷோ அவித்ய கல்பிதாத் தேஹ பந்தாத். இப்ப இந்த ஸ்லோகத்துல அவருடைய உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஸ்ரத்தையும் பக்தியும் தியான யோகமும் முமுட்சுவுக்கு முக்திக்கு நேரடியான காரணங்களாக வேத வாக்கியம் கூறுகிறது. எவர் ஒருவர் இவற்றிலே நிலைப்படுகிறாரோ அவர் அறியாமையால் கற்பிக்கப்பட்ட உடலாகிய தலையிலிருந்து விடுதலை அவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். இங்க அறியாமையால் கற்பிக்கப்பட்ட உடலாகிய தலையிலிருந்து விடுதலை அவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அறியாமைன்னு சொல்றாங்க, உடலாகிய தலைன்னு சொல்றாங்க, அப்புறம் விடுதலைன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஆரம்பத்துல சொல்லக்கூடிய அந்த ஸ்ரத்தா பக்தி தியானம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸ்ரத்தா அப்படின்னா குருவுடைய உபதேசத்திலையும் குரு வாக்குலையும் சாஸ்திரத்திலையும் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வேணும். அவங்க சொல்லக்கூடியதை நம்ம முறையா அவங்க சொல்லக்கூடிய வழியில விசாரணை பண்ணி இது சரிதான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த குருவுடைய வாக்கியத்திலையும் வேதத்திலையும் நமக்கு நம்பிக்கை வேணும். அதுதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பக்திங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் தனியாவே டெடிகேட் பண்ணி பக்தின்னா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. பக்திங்கிறது
நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரி துவைத பாவத்துல இருக்கிறது கிடையாது. பரமாத்மாவாகிய அந்த கிருஷ்ண பரமாத்மா நம்முள்ள இங்க ஆத்மாவாகவே இருக்கிறார். அப்ப இருக்கிறது ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருளை நம்ம தினமும் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பக்தி. அப்படி பண்றவங்க தான் பக்தி செய்யறாங்கிறத நமக்கு ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தாங்க. அப்ப ஸ்வஸ்வரூப தன்னுடைய ஸ்வரூபத்தை தினமும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது தான் பக்தி. அதை சரியா விசாரணை பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் பக்தி. இப்ப அப்படி தியானம்ங்கிறது என்னன்னா, அந்த புத்திய நம்ம இந்த பரபிரம்மத்தை புரிஞ்சுக்கிறவங்களே ஆத்மா அப்படிங்கிறது அதுல நிலைநிறுத்துறத தியானம் அப்படின்னு சொல்றோம். தியானம்னா ஒரே விஷயத்துல நம்ம கவனத்தை செலுத்துறது, ஒரே சிந்தனையில நம்ம கவனத்தை செலுத்துறது. எதுல செலுத்த போறோம்? நம்ம எதை பொருளாக இங்க கொண்டிருக்கிறோம்? தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ அந்த பரபிரம்மத்துல நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய கவனத்தை, நம்முடைய எண்ணங்களை ஒரே சீராக வச்சிருக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ சிரத்தையும் பக்தியும் தியான யோகமும் முமுட்சுவுக்கு முக்திக்கு நேரடி காரணங்களாக வேத வாக்கியம் கூறுகிறது. இந்த 3 விஷயங்களும் ஒரு முமுட்சுக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதிகாரித்துவம்ங்கிறதுல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இந்த இடத்துல சிறப்பாக சிரத்தையும் பக்தியும் தியான யோகத்தையும் மறுபடி எடுத்து சொல்லி, இது இருந்ததுன்னா அவனால குரு கிட்ட முறையா சேர்ந்து அவர்கிட்ட இருந்து அந்த விசாரணை முறையை கத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி, எவர் ஒருவர் இவற்றில் நிலைப்படுகிறாரோ, இப்போ இந்த சொன்ன இந்த 3 விஷயத்திலையும் அவன் நிலையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அவன் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் அதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸ்ரத்த தான் எதுக்காக குரு கிட்ட வந்தானோ அது நிறைவேறும் வரை அவன் அந்த இடத்துல குரு கிட்ட நிலையானவனாக இருக்கணும். அந்த ஸ்ரத்தையோடவே இருக்கணும். ஸ்ரத்த மாறி போச்சுன்னா அவனால அந்த விஷயத்துல இருந்து முழுமையாக அந்த பலனை பெற முடியாது இல்லையா? அப்போ அந்த நிலை பெறுதல்ங்கிறத இங்க சொல்றாங்க. இங்க முக்கியமா அவர் ஒரு உபதேசம் என்ன கொடுக்கிறாருன்னா, அறியாமையால் கற்பிக்கப்பட்ட உடலாகிய தலையிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீடனுக்கு தான் அறியாமைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும், அப்புறம் உடலுங்கிற தலை கட்டு பந்தம், இப்ப நம்ம அந்த வார்த்தையெல்லாம் பார்க்க போறோம், அதுல இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. முக்தேர் ஹேதுன், முக்திக்கு காரணங்களாக சாக்ஷாத் நேரடியாக சுதேர்கீஹி வேத வாக்கியம் பக்தி கூறுகிறதுன்னு நம்ம பார்த்தோம். யஹவா எவர் ஒருவர் ஏதோஷு ஏவ, ஏதேஷு ஏவனா இவற்றிலே திஷ்டதி நிலை பெறுகிறாரோ, அமுஷ்ய அவனுடையது, மோக்ஷ அவித்யா கல்பிதாத், அவனுடைய அந்த முக்திங்கிறது எதுல இருந்து கிடைக்குது? அவித்யா கல்பிதா, அறியாமையால் கற்பிக்கப்பட்ட தேக பந்தாத், உடலாகிய தலையிலிருந்து. தலைனா இங்க கட்டு, பந்தம் அப்படின்னா நம்ம இந்த பந்தம் அப்படிங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டோம்? ரக்ஷா பந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரக்ஷா பந்தன்னா என்ன? ஒரு தங்கை சகோதரி சகோதரனுக்கு அந்த முக்கியமான ஒரு நாள்ல கையில கட்டி விட்டு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கட்டும். இப்போ பாதுகாப்பு கட்டு. பந்தம்னா பாந்தனா அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இங்க பந்தம் அப்படின்னா தலையில கட்டு. நம்மளை எப்படி வச்சிருக்குது இந்த உடல் நம்மளை எப்படி வச்சிருக்கு? கட்டி வச்சிருக்குது. அப்போ இதுல இதை ஒரு அறியாமைன்னு ஒண்ணு பொதிஞ்சிருக்குதுன்னு வேற சொல்றாங்க. உடலுங்கிற தலையிலிருந்து, தலைனா இங்க என்ன? தலை கிடையாது, தலைனா கட்டு. பந்தம் அதுதான் தேக பந்தாத் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல புதுசா நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் எல்லாம் இந்த சீடனுக்கு உபதேசம் வாயிலாக குரு சொல்றாரு. அவித்யானா என்னன்னு அவனுக்கு தெரியல, தேக பந்தம்னா என்னன்னு தெரியல, மோட்சம்னா அவன் ஒரு விதத்துல மோட்சத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறான். முமுட்சுங்கிறது இது மாதிரி விஷயங்கள் புதுதாக அவர் வார்த்தைகளை இங்க உபதேசம் கொடுக்கும்போது ஆரம்பிக்கிறார். இது அவனுக்கு புரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அதனால என்ன பண்றாங்க, இதே மாதிரி அடுத்த உபதேசத்தை தொடர்ந்து அவர் கொடுக்குறாரு. இப்பயே அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது, இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு அவனுக்கு புரியல. அப்ப குரு மேல பேச ஆரம்பிக்கிறாங்க. அஜ்ஞான யோகாத் பரமானஸ்தவஹி அநாத்ம பந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதிஹி தயோர் விவேக உதித போதவஹ்னிஹி அஜ்ஞான காரியம் பிரதசேத் பமூலம்
அஞ்ஞானத்தின் கூட்டுறவால் பரமாத்மாவாகிய உனக்கு அனாத்மாவுடன் பற்று, அதனின்று பிறவி சுழல். ஆத்மா அனாத்மா ஆகிய இவ்விரண்டின் பகுப்பாய்வால் பிறந்த ஞானத்தீ அஞ்ஞானத்தின் விளைவுகளை வேருடன் எரித்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவனுக்கு இன்னமும் குழப்பம் வந்துடுது. அஞ்ஞானம்னு ஒன்று சொல்றாங்க, பரமாத்மான்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க, அனாத்மான்னு உபயோகப்படுத்துறாங்க. பரமாத்மாக்கோ அனாத்மா ஆத்மா இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம், தொடர்பு ஒன்றும் தெரியல, அவனுக்கு புரியல. அப்போ நிறைய விஷயங்கள் புதிதாக இங்கு சொல்லப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, ஞானம்ங்கிற தீ எல்லா கருமத்தையும் அவனுக்கு எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அவனுக்கு விடுதலை கொடுக்குது. போதவக்னி ஞானத்தீ, அக்னினா ஞான தீ, போதவக்னியா ஞானத்தீ. அவனுக்கு என்ன பண்ணது, அஞ்ஞானத்தின் விளைவுகளை, அஞ்ஞான காரியம் அப்படிங்கிற அஞ்ஞானத்தினுடைய அந்த விளைவுகளை பிரதஹேத் சமூலம் வேருடன் எரித்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். இந்த ஞானத்தீங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆத்ம அனாத்ம இவ்விரண்டின் விவேக உதித, தயோர் விவேக உதித அப்படின்னா ஆத்மா அனாத்மா இரண்டுத்தினுடைய விவேகம், அதை சரியா நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா நமக்கு ஒரு 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 அறிவு கிடைக்குது இல்லையா, உற்பத்தி ஆகுது இல்லையா அந்த அறிவு. அதனுடைய அந்த பகுப்பாய்வால பிறந்த அந்த ஞானத்தினாலதான் இந்த அஞ்ஞானத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் நம்ம ஏறால எரித்திட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா இங்க உபாயத்தை சொல்றாரு. உபாயம் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, உபாயத்தை சொல்றார். என்ன உபாயம், இந்த மாதிரி ஆத்மா அனாத்மாங்கிறது தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் பரமாத்மான்றது தான், நீ பரமாத்மா தான், ஏற்கனவே அஞ்ஞானத்தினால உனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க அந்த சீடனுக்கு முதல்ல அஞ்ஞானம் எங்க இருக்குது, அஞ்ஞானம்னா என்ன, பரமாத்மான்னு சொல்றீங்க, அப்புறம் ஆத்மான்னு ஒன்று சொல்றீங்க, பரமாத்மா தான் நீ அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் இது ரெண்டுத்தினுடைய அந்த ஆத்மா அனாத்ம பகுப்பாய்வினால கிடைக்கக்கூடிய விவேகத்தினால விளையக்கூடிய அந்த ஞானத்தினால எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகுதுன்னு சொல்றீங்களே, எனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் புரியல. எடுத்த உடனே சொன்னா புரியாது இல்லையா, ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்த உடனே சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. நம்ம தமிழ்ல இருக்கிறோம்னா தமிழ் வார்த்தைகளை சொல்லும் போதுதான் நம்மளால அதை ஓரளவு புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப இங்க இருக்கிறதோ அஞ்ஞானம், பரமாத்மா, ஆத்மா, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவனுக்கு சரியா புரியல. அப்போ இந்த புரியாத விஷயத்தை அவன் என்ன பண்ணணும், சுவாமி சொல்லிட்டாங்க, சுவாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஸ்ரத்தா தேவைதான். ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், விசாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அப்ப அவன் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, சிஷ்ய உவாச. இங்க அது உரையாடல் ஆரம்பிக்குது, ரெண்டு பேருக்கு இடையில உரையாடல் ஆரம்பிக்குது. அவர் உபாயம் இருக்குது, பயப்படாத உபாயம் இருக்குதுன்னு சொன்னவர் உபாயத்தை சொல்லிட்டார். உபதேசம் அங்கேயே முடிஞ்சுது. நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய நிலையில இருந்தாக்கா அந்த உபதேசம் பலன் அடித்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு அது புரியலன்ன உடனே அப்ப என்ன பண்ணணும், புரியலங்கிறத கேள்வியாக கேட்க வேண்டும். அதை பாருங்க, சிஷ்ய உவாச கிருபையா சுதாம் சுவாமின் பிரஷ்னோ அயம் கிரியதே மயா யதுத்தரம் அகம் சுத்வா யுதார்த்தகஸ்யம் பவன் முக்தாத் முகாத். குருதேவா, என்னால் கேட்கப்படும் இந்த வினாக்களை கருணை கூர்ந்து கேட்டருளும். அதற்கான மறுமொழியை உங்கள் திருவாயிலிருந்து கேட்டவனாக நான் எனது நோக்கம் பூர்த்தி எய்தவனாவேன். அப்போ அவர் உபாயத்தை சொல்லிட்டாரு. அந்த உபாயத்துல ஏதேதோ எனக்கு புரியாத வார்த்தைகள் இருக்கு. அது எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் என்ன ஆவேன், எதுக்காக நான் இங்க வந்தனோ அந்த நோக்கம் எனக்கு நிறைவேறிடும். புரியாததால தானே நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், என்னுடைய நோக்கம் நிறைவேறும். அதுதான் அழகா இங்க சொல்றார். சுவாமின் அப்படின்னா குருதேவா, சுவாமி, கிருபையா கருணை கூர்ந்து, ஸ்ரீயதாம் கேட்டருளுங்கள், மயா என்னால், அயம் பிரஷ்னோ இந்த வினாக்கள், கிரியதே கேட்கப்படுகின்றன, எது உத்தரம், உத்தரணம் பதில், ஆன்சர், அதற்கு மறுமொழியை பவன் முகாத், முகம்னா வாய், நம்ம தமிழ்ல முகம்னா ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், சமஸ்கிருதத்துல ஹிந்திலெல்லாம் முகன்னா வாய், முக்குன்னா வாயின்னு சொல்லுவாங்க. பவன் முகாத் உங்கள் திருவாயிலிருந்து,
அகம் ஸ்ருத்வா நான் கேட்டு கிருதார்த்த ஸ்வயம் எனது நோக்கம் பூர்த்தி எய்தவனாக ஆவேன் அப்படின்னு சொல்லி இனிதான் கேள்வி கேட்க போறார். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருணை வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு ஏற்கனவே பிரம்ம நிஷ்டையில் இருக்கிறவர். அவரே ஏதோ கொஞ்சம் பார்த்து சரி இவனுக்கு சொல்லலான்னு பதில் சொல்லிட்டார், உபாயம் சொல்லிட்டார். நான் வந்து ஏற்கனவே விவேகம் உடையவனாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் எனக்கு இன்னும் சரியா புரியல. அப்போ அவங்க கொஞ்சம் எரிச்சல் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன நான் உனக்கு உபாயமே சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால கருணை கூர்ந்த நீங்க எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க, சரியா எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு தன்னுடைய கேள்விகளை தொகுத்து அவருக்கு கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்துல கோடாம பந்த கதமேஷ ஆகதஹ கதம் பிரதிஷ்டாஷ்ய கதம் விமோக்ஷஹ கோச கோசவனாத்ம பரம க ஆத்மா தயோர் விவேக கதமே துஷ்யதாம். இப்படி இந்த ஸ்லோகத்துல கேள்விகள் அவருக்கு என்னென்ன புரியலையோ அதெல்லாம் வரிசையாக ஒன்னொன்றாக கேட்டுடுறார். கோநாம பந்தக. இப்போ நம்ம ஏற்கனவே முதல் ஸ்லோகத்துல பந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பத்தி சொன்னீங்களே, எல்லாராலும் பேசப்படக்கூடிய பரவலாக பேசப்படக்கூடிய இந்த பந்தம் அப்படின்னா என்ன? பந்தம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல் வந்து சம்சாரம். சம்சாரம்னா துக்கம். இந்த பந்தம்ங்கிற அந்த கட்டிலிருந்து தான் நமக்கு துக்கம் விளையுதுங்கிறத அதை சம்சாரம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சம்சாரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பந்தம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல் கேள்வி. கதமேஷ ஆகதக. அப்ப அந்த பந்தம்னு ஒண்ணு இருக்குதால் தானே இந்த தொந்தரவு. அது எப்படி வந்தது எனக்கு? அந்த பந்தம்ங்கிறது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை நீக்க முடியும். அப்ப அந்த கேள்வி பாருங்க, எங்கனம் வந்தது? கதம் பிரதிஷ்டாசிய. சரி வந்தது இருக்குதுன்னு எல்லாம் பாக்குறோம், அது எந்த இடத்துல இருக்குது என்கிட்ட? பந்தம்ங்கிறது எந்த இடத்துல இருக்குது? கதம் விமோக்ஷக. அப்புறம் அதுல இருந்து நான் எப்படி வந்து விடுதலை அடையிறது? பந்தத்தால தான் இவ்வளவு பிரச்சனையும் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பந்தம்னா என்ன, அது எப்படி எனக்கு வந்து வந்தது, அது எங்க இருக்குது, அதுல இருந்து நான் எப்படி விடுதலை அடையிறது? கஹ அசௌ அனாத்மா. இப்போ இந்த அனாத்மான்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது என்ன? ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அனாத்மான்னு ஒண்ணு சொன்னீங்களே, அதுல அந்த அனாத்மாங்கிறது என்ன அப்படின்றா எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பரமக ஆத்மா, பரமாத்மான்னு ஒண்ணு சொன்னீங்களே, அனாத்மான்னு ஒண்ணு சொல்றீங்க, பரமாத்மான்னு ஒண்ணு சொல்றீங்க, பந்தம்னு ஒண்ணு சொல்றீங்க. நிறைய வார்த்தைகள் எனக்கு புரியாத விஷயங்களா இருக்கு. அப்போ ஒரு ஒரு விஷயத்தையுமே எடுத்து குறைவே இல்லை, எந்த விஷயத்தையும் தனக்கு புரியாத விடவே இல்லை. பாருங்க, பரம கஹ ஆத்மா, பரமாத்மாங்கிறவர் யாரு? தயோர் விவேக கதம். அப்போ ஆத்மா அனாத்மாங்கிற விவேகத்தை பத்தி சொன்னீங்க. அப்போ ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது, அந்த ஆத்மா தான் பரமாத்மான்னு சொன்னீங்க. அப்போ ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? அனாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு அது என்ன, எப்படி இது நான் புரிஞ்சுக்கிறது? அதை ஏதத உச்சதாம் என்பதை கூறி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ பாருங்க, குரு உபதேசத்தை அவர் வந்து கூர்ந்து கேட்டிருக்கிறார். கேட்டு அதுல தனக்கு புரியாத விஷயங்கள் அத்தனையும் தொகுத்து அந்த தொகுப்பை ஒரு 7 கேள்வியா கேட்டிருக்கிறார். இப்ப இந்த 7 கேள்விகளுக்கும் குருநாதர் பதில் சொல்லிட்டா அவன் வந்த நோக்கம் நிறைவேறி அந்த பூரண விடுதலைங்கிற நிலையை அடைஞ்சிட முடியும். இனி இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்தது அந்த 7 கேள்விகளுக்கான பதிலுக்கு முன்னாடி சில விஷயங்களை சுவாமி நமக்கு அறிவுறுத்த போறாங்க. அந்த விஷயங்களை முதல்ல நம்ம என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம், ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அப்படிங்கிறதால அதை பத்தின விளக்கத்தை நமக்கு முதல்ல கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் பொறுமையா பார்க்க வேண்டியிருக்கு. இது 49வது ஸ்லோகம். இதோட 71வது ஸ்லோகத்துல இதுக்கு விடையே ஆரம்பிக்க போறாங்க. அதற்கு முன்னாடி இந்த விடையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த விடையை கேட்ட உடனே கொடுத்துட்டா மறுபடியும் அது புரியலன்னா இந்த சைக்கிள் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். முதல் தடவை கேள்வி கேட்டுட்டாரு, 2வது தடவை திரும்ப கேள்வி கேட்கணும்னு எத்தனை பேருக்கு மனசு வரும்?
அப்போ அந்த முதல் தடவை கேள்வி கேட்கும் பொழுதே அவர் அந்த சீடனை பதில் புரிஞ்சுக்கிறதுக்கு தயார்படுத்துறார். அந்த தயார்படுத்துறதுக்கு சில ஸ்லோகங்கள் தேவைப்படுது. அதை தான் இனி வரும் ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்க போறோம். குருவினுடைய மறுமொழி. ஸ்ரீ குரு உவாச்ச தன்யோசி கிருதகிருத்யோசி பவிதம் தே குலம் தியா யத வித்யா பந்த முக்தியா பிரம்மீப விதும் இச்சசி. அப்போ குரு வந்து பாருங்க சிஷ்யனை மெச்சுறாரு. ஏன்னா நிறைய பேர் குரு வந்து பேசின உடனே புரிஞ்சிச்சுன்னு சொல்லி தலையாட்டிடுறாங்க. இதுலயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கழிஞ்சிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து உத்தம சீடராக இருக்கிறதுனால குரு கிட்ட உடனே வெளிப்படையாக எனக்கு இது புரியல அப்படின்னு அங்கேயே கேட்டுடுறாரு. அப்போ அவரை வந்து அந்த சீடனுடைய மனநிலையை புரிஞ்சு இவர் கொஞ்சம், நீ பாக்கியசாலியாக இருக்கின்றாய், செய்ய வேண்டியவனை செய்து முடித்தவனாக இருக்கின்றாய், உன்னால் உனது குலம் புனிதமாக்கப்பட்டுள்ளது, அறியாமையின் தலையிலிருந்து விடுபட்டு பிரம்ம நிலையை எய்துவதற்கு விரும்புகிறாய் அல்லவா. இப்போ அவனை ஏதோ பாராட்டுற மாதிரி தெரியுதுல்ல. ஆனா இங்க நம்ம கவனிக்கணும், செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாக இருக்கிறாய். கிருதகிருத்தியோ அசி. கிருதகிருத்தியன் அப்படின்னா செய்ய வேண்டியவளை செய்து முடித்தவன், அசினா இருக்கிறாய். தன்யோ, தன்யன்னா பாக்கியசாலியாக இருக்கிறாய். இங்க ஏதோ போகிற மாதிரி தெரியுது சீடனை. அப்புறம் துவயா உன்னால், தே உனது, குலம் வம்சம், பவிதம் புனிதமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த பிரம்ம வித்தையை சாகா கல்வியை கத்துக்கிறதுக்கு ஆர்வத்தோட வர்றவங்க ரொம்ப கம்மி. அப்படியும் வந்தவங்க தகுதி உடையவர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. தகுதி உடையவர்களாக இருந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாம தன்னுடைய சந்தேகத்தை நேரடியா கேட்டு தீர்த்துக்கணும்னு துணிகிறவங்க ரொம்ப கம்மி. அதனாலதான் இப்படி இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கலாம். அப்புறம் பாருங்க, அவித்யா பந்த முக்தியா, அறியாமையின் தலையிலிருந்து விடுபட்டு பிரம்மி பவித்தும், பிரம்ம நிலையை எய்துவதற்கு யத் இச்சசி, நீ விரும்புகிறாய் அல்லவா. அப்பன்னா நான் மேல சொல்ற விஷயத்தெல்லாம் கேளு. உனக்கு விருப்பம் இருக்கு இல்லையா, உனக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா இப்ப நான் சொன்னதுல. அப்ப இனி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நல்லா கவனமா கேளு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு முத்தாய்ப்பா, உனக்கு ஆசை இருக்குல்ல, நான் சொல்றது கேளு அப்படின்னு ஒரு கொக்கி போட்டு இருக்கிறார். அதுல பாருங்க இன்னொரு விஷயம், யார் ஒருத்தன் இந்த பிரம்ம வித்தையை கத்துக்கிட்டு ஆத்ம வித்தையை கத்துக்கிட்டு சாகா நிலைக்கு போகிறானோ அவனுடைய வம்சமே புனிதமாக்கப்படுகிறது, அவனுடைய குலமே வந்து புனிதமாக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ அவன் ஒருவனால அவனுடைய குலமே புனிதமாக்கப்படுகிறது. இது அவனுக்கு புரியும் இல்லையா. அப்ப நாம மட்டும் இங்க விடுதலை அடையலை. நம்ம விடுதலை அடையிறதுனால தன்னுடைய குடும்பம், அந்த குலமே வந்து இங்க வந்து ஒரு புனித நிலைக்கு ஆளாக போகிறது. அப்ப இது தனக்காக மட்டும் கிடையாதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். இதுல சொல்லுங்க. புகழ் வார்த்தையாகவும் இருக்கலாம், அர்த்தம் பொருந்திய வார்த்தைகளாகவும் இருக்கலாம். உண்மையா புனிதமாகும்னா அவன் வந்து விடுதலை ஆகும் போது அவனோட தொடர்புடையவங்க எல்லாம் கர்மாவாளத்தோட தொடர்பு உடையவர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த கர்ம தலைங்கிறது விடுபடும் பொழுது அவர்களுக்கும் அந்த அவனுக்கு உதவி செய்த காரணத்தினாலே ஏதோ ஒரு காரணத்தால அவர்களுக்கு புண்ணியங்கள் சேரப்போகிறது. அந்த புண்ணியங்களின் வாயிலாக அவர்களும் இந்த ஞானத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லாமே ஒரு கூட்டுறவால தான் ஏற்படுது. இவன் ஞானத்துல இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய தொடர்புடையவர்கள் இதே நோக்கில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் கண்டிப்பா அந்த ஞானத்தை வந்து பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதால இப்படி சொல்லியிருக்கலாம். அப்போ அடுத்தது ருணமோசன கர்த்தாரஹ விதுஷந்தி சுதாதயஹ பந்தமோசன கர்த்தாது ஸ்வஸ்மதன்யோ நகச்சன. தந்தைக்கு கடனை தீர்த்து விட்டவர்களாக புத்திரன் முதலியவர்கள் உள்ளனர். இருப்பினும் அறியாமை தலையை நீக்கிக் கொள்ள தன்னையன்றி வேறு எவரும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த உலகத்துல பிதுகு அப்படின்னா தந்தை, ருணமோசன கர்த்தார கடனை தீர்த்து விடுபட்டவர்களாக, அதாவது தந்தைக்கு வந்து நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு தந்தை வந்து உதவி செய்கிறாங்க, நம்மளை வளர்த்து விடுறாங்க. அப்புறம் அவர்கள் வயதானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்,
அவங்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்கிறோம். அப்புறம் அவர் வந்து மரணித்த பிறகும் கூட அவருக்கு சிரார்த்த கடனை செய்து நம்ம வந்து முறையா வந்து நம்ம அந்த கடன்ல இருந்து விடுபடுறோம். அப்போ அந்த மாதிரி புத்திரர்கள் இங்க உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? இருந்தாலும் இவ்வளவுலாம் வந்து இங்க கர்மத்தால இந்த மாதிரியான விஷயங்களை விடுதலை பெற மாதிரி தெரியுது. ஆனா பந்த மோசன கர்த்தா, அறியாமை தலையை நீக்கி விடுபட்டவனாக ஸ்வஸ்மாத், தன்னையன்றி வேறு எவரும் இல்லை. இந்த அறியாமை தலைங்கிறத நீக்கிறதுக்கு இங்க வேற யாராவது ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? இப்போ ஒரு தந்தை இருக்கிறாரு, அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னாக்கா அவர் ஏதோ ஒரு லோகத்துக்கு போறார், சொர்க்கலோகத்துக்கோ ஏதோ ஒரு லோகத்துக்கு போறாருன்னா அவருக்கு சார்த்த காரியம் செய்யறதுக்கு இங்க மகன் ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா? அப்ப இன்னொருத்தர் தான் அந்த காரியத்தை செய்யறாரு. ஆனா இங்க அறியாமைங்கிற அந்த பந்தம்ங்கிற அந்த தலையை நீக்கிறதுக்கு வேறு யாராவது செய்ய முடியுமா? எனக்கு இருக்கக்கூடிய அறியாமைய நீக்கிறதுக்கு வேற யாராவது ஏதாவது காரியம் செய்து ஏதாவது செய்து நீக்க முடியுமா? அப்ப என்னுடைய அறியாமையை நீக்குவதற்கு நான் தான் முயற்சி செய்யணும். அப்ப முதல்ல பாருங்க, முன்னாடி இல்ல ஸ்லோகத்துல நீ ஆசை இருக்கு இல்லையா? அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? உன்னுடைய அறியாமையை நீக்கிறதுக்கு நீ தான் முயற்சி செய்யணும். இது இங்க வேற யாரும் எந்த விதத்திலையும். இப்ப குருவுடைய வேலை என்ன? சாஸ்திரத்துடைய வேலை என்ன? அவர்கள் உன்னை விசாரணைக்கு தூண்டி விடுகிறார்கள். இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணுங்கிற முறையை வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த முறையை கேட்டு அந்த விசாரணையை தனக்குள் தானே செய்து அபரோட்சமாக அதனுடைய பலனை நம்ம தான் அனுபவிக்க போறோம். சாப்பிட்ட பலனை யார் அனுபவிப்பாங்க? அவர்களே தானே இன்னொருத்தவங்க சாப்பிட்ட பலனை நம்ம அனுபவிக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த இடத்துல தன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு கண்டிஷன்ஸ். நீங்க வந்து முக்தி வேணும்னு கேட்டு வந்துட்டல்ல, இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கோ. இங்க வேற யாரும் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உனக்கு முக்தி வேணும்னா நீ எவ்வளவு தீவிரமா விசாரணை பண்றியோ அவ்வளவு தீவிரமா உனக்கு சீக்கிரமா உனக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ அதற்கான முயற்சியை யார் மேற்கொள்ளணும்? நானே தான் மேற்கொள்ளணும் இல்லையா? அதுதான் தன்னை அன்றி வேறு யாரும் இங்க அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பகவத்கீதையில உத்தரேத ஆத்மன ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபு ஆத்மனக அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட என்ன அர்த்தம்னா, தன்னாலேயே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. அப்போ தனக்கு தானே உறவினனாகவும் இருக்கிறோம், தனக்குத்தானே பகைவனாகவும் இருக்கிறோம். எப்படி உறவினன்? தன்னை உயர்த்தி கொள்றதுக்கு தான் முயற்சி செய்யணும். தன்னுடைய நல்ல நிலைக்கு நல்ல நிலைக்கு போகணும்னா யார் முயற்சி பண்ணணும்? நம்முடைய உழைப்புல தான் நம்ம நல்ல நிலைக்கு போக முடியும். பிறருடைய உழைப்பினால போனோம்னா நிலையா இருக்குமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ நம்முடைய நிலையில நம்ம உயர்த்திக்கணும்னா அது நம்முடைய முயற்சியால தான் இருக்கணும். நம்முடைய முயற்சி இன்மையினால நம்ம எந்த நிலைக்கு போவோம்? கீழ்நிலைக்கு தானே போவோம். அதனால தன்முயற்சிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு பாயிண்டா சொல்லி அவனுக்கு அறிவுறுத்துறாரு. இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இதை மாதிரி சில அறிவுரைகள் எல்லாம் அந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்னாக அவர் தயார்படுத்தும் விதமாக இருக்க போகிறது. இனி அந்த விஷயங்களை அடுத்த முறையில நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.